அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகள் திராட்சை பழங்களை, முட்பூண்டுகளை, அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரம் இல்லை நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நீங்க நல்ல மரமா இருக்கணும். நீங்க நல்ல மரமா இருந்தால் நல்ல கனிகளை கொடுப்பீர்கள். கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நீங்க எப்படிப்பட்ட விசுவாசி, எப்படிப்பட்ட பாஸ்டர்? நல்ல மரமா? நல்ல கனி எதிர்பார்க்கலாமா? நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்காது. நீங்க எந்த மரம்? ஆமே. நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கனியிலே போடப்படும். ஆமே. நல்ல கனி கொடாத மரம் வெட்டுண்டு அக்கனியில போடப்படும். நீங்க கனி கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கணும், கனி கொடுக்கிற மரமா இருக்கணும். ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறார், கனி கொடுங்கள். இன்னொரு பகுதியை நம்ம தியானிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்க முடியும், அதை சுத்தம் பண்ணுகிறார். கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு போடுகிறார். ஆனா எது கனி கொடுக்கிற மரமோ அது சுத்தம் பண்ணுகிறார். இன்னும் உங்களை சுத்தம் பண்றாரு, இன்னும் உங்களை பரிசுத்தமாக்குறார். ஏன்னா இன்னும் கனி கொடுக்கணும். ஏன் உபத்திரம், பாடுகள், இடுக்கமான வாசல்னா உன்னை இன்னும் சுத்திகரிக்கிறாரு. ஒரு சின்ன இடமா வீடு, சின்ன சபையா, ஒரு சின்ன பிஸ்னஸா, கவலைப்படாதீங்க. கர்த்தரோடு கூட மட்டும் இருங்க. எது சின்னதெல்லாம் அது அசிங்கமா நினைக்காதீங்க, அது அசிங்கமா நினைக்காதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறது தான் பெருசு. பரிசுத்தம் உங்களை சுத்தமாக்குகிறார், உங்களை புடமிடுகிறார். உபத்திரவை கண்டு பயப்படாதீங்க. உபத்திரவத்தின் வழியே தான் தேவராஜ்யம். அன்பாத தேவ ஊழியர்களே, பெரிய ஊழியர்களை பார்த்து நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. உங்களை கர்த்தர் உருவாக்குறார். உங்களுக்கு ஒரு திறமை இருக்கு. நான் டிஜே ஐயா மாதிரி வருவேன், மோகன் சிலாசரஸ் ஐயா மாதிரி வருவேன், மோகன் பாஸ் ஐயா மாதிரி வருவேன், பால் தினகரன் ஐயா மாதிரி வருவேன்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம், தரிசனம், அதை விட்டுறாதீங்க. தேவ ஊழியர்களே, மற்றவங்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டாம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை உண்மையா செய்யுங்க. கனி கொடுக்கிற மரமை சுத்தம் பண்ணுங்க. கனி கொடுங்க, நிறைய வாங்க. உங்க ஊழியத்தில் கனி கொடுங்க. அருமையான விசுவாச மக்களை